கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் பங்கேற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 9 குழந்தைகள் உள்ளிட்ட 40 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்ட 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவத்தை தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் கரூரில் முகாமிட்டுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, ஒரு கட்சியின் கூட்டத்திற்கு முழு பாதுகாப்பு அளித்திருக்க வேண்டியது அரசின் கடமை என்றும் அதை தமிழக அரசு தவிர்த்திருக்கிறது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரத்தில் நடிகர் விஜய்க்கு ஆலோசனை கூறுவது ஏற்புடையதாக இருக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலா 10 லட்சமும், சிகிச்சை பெறுபவர்களுக்கு தலா 1 லட்சமும் வழங்க உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 20 லட்சமும், சிகிச்சை பெறுபவர்களுக்கு தலா 2 லட்சமும் நிதி வழங்க போவதாக நடிகர் விஜய் அறிவித்துள்ளார். ஒரு பெரும் சோகமான இந்த சம்பவத்திற்கிடையே தெலுங்கானா மாநில முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் ஸ்டெத்தாஸ்கோப்புடன் சிகிச்சை அளித்துக் கொண்டிருப்பது உச்சகட்ட ஸ்டண்டாக அந்த பகுதி மக்கள் கருதுகிறார்கள். வடசென்னை தமிழ் இளைஞர் கழகத்தின் 2025ஆம் ஆண்டுக்கான விருதுகள் வழங்கும் விழா சென்னை செயின்ட் மேரிஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்த விழாவில் ராயபுரம் ரவுண்டப் மக்கள் இயக்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர் எட்வர்ட் ராஜா, செயலாளர் துரை ரமேஷ் ஆகியோருக்கு பொதுநல சம்மல் விருதுகள் உள்ளிட்ட 12 பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. செயின்ட் மேரிஸ் கல்வி குழுமத்தின் தாளாளரும் வழக்கறிஞருமான எம்.ஜே. மார்ட்டின் கன்னடி விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். வடசென்னை தமிழ் இளைஞர் கழகத்தின் மகளிரணி அமைப்பாளர் சந்திரா பாலசண்முகம் தலைமையில் நடந்த இந்த விழாவில் வழக்கறிஞர் மோதிலால் பாபு திருக்குறளில் காமத்துப்பால் குறித்து விளக்க உரையாற்றினார். விழாவில் கவிஞர் தமிழமுதன், முன்னாள் கவுன்சிலர் மு. சம்பத், ராயபுரம் அறிஞர் அண்ணா பூங்கா நடப்போர் நல சங்கத்தின் தலைவர் நா. மனோகரன், செயலாளர் குணசேகரன், பத்திரிகையாளர் நா.ப. சேதுராமன், ராயபுரம் ரவுண்டப் மக்கள் இயக்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் எல். முருகவேலு, முனைவர் தண்டபாணி, வடசென்னை தமிழ் இளைஞர் கழக பொருளாளர் ஆசை குமரன், செயலாளர் மகேந்திரவர்மன், புளியந்தோப்பு அரசினர் மேல்நிலைப்பள்ளியின் முதுநிலை ஆசிரியை ஷியாமலா, முத்தமிழ் ஆய்வு மன்ற செயலாளர் நா. பாபு, பத்திரிகையாளர் எஸ். ஜெயமோகன், சமூக ஆர்வலர் பூபாலன், தமிழ் ஆசிரியை கில்டா ஆகியோர் கலந்து கொண்டனர். வடசென்னை தமிழ் இளைஞர் கழகத்தின் மகளிர் அணியை சேர்ந்த அழகேஸ்வரி நன்றி கூறினார். இந்த விருது பொதுநல சம்மான் என்ற விருது ராயபுரம் ரவுண்டப் என்ற ஒரு கூட்டு முயற்சிக்கு கிடைத்த விருது. தனது வீட்டின் 39வது எண்ணை அடிப்படையாக கொண்டு இணையதள பத்திரிகை நடத்தும் பாஸ்கரன் இன்று தனது பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார். அவருக்கு அதிமுகவின் வடகிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஆர்.எஸ். ராஜேஷ் வாழ்த்து கூறினார்.